First problem, if LCM of x and y is z, if LCM of x and y is z, LCM of x and y is z, what is the HCF of, what is the HCF of x and y, HCF of x and y. தமிழ் பண்ணி எழுதிக்கோங்க. x, y இன் மீச்சிமா z எனில் அவற்றின் மீப்போவா என்ன? அவற்றின் மீப்போவா என்ன? ஆன்சர் என்னமா? x, y ஆகியவற்றின் மீச்சிமா z எனில் அவற்றின் மீப்போவா என்ன? என்ன வரும்? x, yங்கிறது 2 நம்பர்ஸ் சரிங்களா? சோ நம்ம n1 n2 ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் இல்லையா? அதுல n1ங்கிறது x னு வெச்சுக்கோங்க, n2ங்கிறது y னு வெச்சுக்கோங்க. x and y அப்படிங்கிறது 2 நம்பர்ஸ். அதோட LCM என்ன கொடுத்துட்டாங்க? LCM என்னப்பா கொடுத்துட்டாங்க? z னு கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? n1 * n2 = n1 * HCF இல்லையா? HCF. So product of two numbers is equal to product of LCM and HCF. அதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் சிம்பிளா வந்துரும் இல்லையா? So xy ரெண்டு நம்பர் xy equal to z ன்னு இருக்கு into HCF. So HCF வேணும்னா xy by z. என்னப்பா HCF? சிம்பிள் தானே? சிம்பிள் தானமா? Yes. Okay. Okay, next sum. Next sum பாருங்க, எழுதிக்கோங்க. The HCF and LCM of two numbers are, the HCF and LCM of two numbers are 12 and 144. 12 and 144. HCF என்ன கொடுத்துட்டாங்க? 12. LCM வந்து 144. HCF and LCM of two numbers are 12 and 144 respectively. If one number is 36, if one number is 36, find the another number. Find the another number. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா முறையே 12 மற்றும் 144. இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவா முறையே 12 மற்றும் 144. அவற்றில் ஓர் எண் 36 எனில், அவற்றில் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. அவற்றில் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதே ஃபார்முலா தான் சரிங்களா? n1 into n2 product of two numbers n1 into n2 equal to HCF into LCM. HCF into LCM. So two numbers, so one வந்து 36 னா இன்னொரு நம்பர் தெரியாது. HCF 144. So cancel பண்ணா n2 கிடைக்கும். n2 என்ன வேல்யூ? n2 ஒரு வேல்யூ 48 sir. 48. வெரி குட் 48. சரி அடுத்து போலாமா? அடுத்து போலாமாப்பா? Yes sir. வெரி ஃபாஸ்ட், சீக்கிரமா பண்ணுங்கப்பா. நமக்கு நான் பார்க்கணும் இந்த இன்னைக்கு எல்சிஎம் வச்சு முடிச்சாகணும் சரிங்களா? ஓகே, அர்த்தம் எழுதலாமா? அர்த்தம் போலாமாப்பா? Yes sir. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. HCF of two numbers is 12. HCF of two numbers is 12. And their difference is, and their difference is 12. 12. Find the numbers. Find the numbers. கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமாப்பா? கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, ஆப்ஷன் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன் வச்சு பண்றது இது பெஸ்ட். 66, 78. ஆப்ஷன் ஏ. என்னமா? ஓகே, தமிழ் மீடியம்ல சொல்லணும் இல்லையா? சொல்றேன் வெயிட். தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. இரு எண்களின் மீப்போவா 12. இரு எண்களின் மீப்போவா 12. அவற்றின் வித்தியாசம் 12.
இரு எண்களின் மீபோவா 12 அவற்றின் வித்தியாசம் 12 எனில் அந்த எண்களை காண்க. எனில் அந்த எண்களை காண்க. இது எண்களோட மீபோவா 12 அவற்றின் வித்தியாசமும் 12. எதுவும் ஆன்சர் வரும். இங்க பாருங்க HCF இருக்கு இல்லையா? HCF ஹையஸ்ட். HCFனா என்னப்பா? HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா? அதானம்மா? ஆமா ஹலோ, சார். எஸ் சார். மீ பெரு பொது வகுத்தி தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மிகப்பெரிய காரணி. அப்ப ரெண்டு நம்பரோட காரணிகளா இருக்கணும் இல்லையா? அப்ப ரெண்டு நம்பர் வந்து என்னவா இருக்கணும்? 12ஓட மல்டிபிளா தான் இருக்க முடியும். கரெக்டா? அந்த இரண்டு எண்களும் 12ஓட மல்டிபிளா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாருங்க பேசிக் சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? 20 13 இருக்கு. அது HCF என்ன? 10 தான் 20 30 ஓட HCF. ஏன்னா 10 தான் என்ன பண்ணும்? 20 30 காமனா இருக்கக்கூடிய எண். கரெக்டாப்பா? சோ 10 அப்படிங்கிறதோட மடங்கு தான் என்னப்பா? 20 30. கரெக்டா? 10 அப்படிங்கிற எண் வந்து 20 மற்றும் 30 மிகப்பெரிய பொது வகுத்தி இல்லையா? சோ 10ஓட மடங்காதான் என்ன இருக்கணும்? 20 30 இருக்கணும். அப்ப 12ஓட மடங்காதான் என்னவா இருக்கணும்னா அந்த இரண்டு எண்களும் இருக்கணும். கரெக்டா? 12ஓட மடங்காதானப்பா அந்த N1ங்கிற எண்ணும் N2ங்கிற எண்ணும் இருக்கணும். எஸ் சார். எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே சரி. இப்ப பாருங்க, இப்ப ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 12 கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ ஆப்ஷன்ல பாருங்க ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. இப்ப 66 78 டிஃபரன்ஸ் என்னமா? 12 இல்லையா? 12 இருக்கு. 84 96 டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 12 இருக்கு. 70 82 டிஃபரன்ஸ் 12 இருக்கு. 94 106 டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 12 இருக்கு. சோ எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் 12 இருக்கு. சரியா? அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இந்த HCF ஓட மல்டிபிளா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எல்லா நம்பரும் HCF ஓட மல்டிபிளா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? 12th டேபிள் தெரியணும். சரியா? 12வது வாய்ப்பாடு யாராவது சொல்லுங்கப்பா. சொல்லுங்க 12th டேபிள். 12வது வாய்ப்பாடு 12th டேபிள். 1 12 12 2 12 24 3 36 4 12 48 5 12 60 6 12 72 7 12 84 8 12 96 9 12 108 10 12 120. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்ன நம்பர்ல எந்த நம்பர் இங்க வந்திருக்கு பாருங்க? 5 12 ஆமா 84 மட்டும் தான் வரும் இல்லையா? 5 12 60. ஆனா 60 இங்க இருக்கா? இல்ல 66 இருக்கு. அப்போ இது கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து 6 12 72. ஆனா இங்க என்ன இருக்கு? 70 தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்து என்னப்பா சொன்னீங்க? 7 12 84 அது இருக்கு. 8 12 96 இல்லையா? 96 இங்க இல்ல, 94 தான் இருக்கு. அப்போ இதுவும் கேன்சல். சோ அப்ப எது ஆன்சர்? பி தான் கரெக்ட். சரி, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? சோ 84 96 புரியுதுங்களாப்பா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இருக்கு. சோ அப்ப ரெண்டு எண்கள் என்ன? ஃபைண்ட் தி நம்பர்ஸ் அப்படினா ரெண்டு நம்பர் என்னது? ஒரு நம்பர் வந்து 84, இன்னொரு நம்பர் 96. இதுதான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு? புரியுது இல்லையாமா? புரியுது சார். புரியுதுங்க சார். இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான்ப்பா, கேட்டதுதான். அடுத்த சம் போலாமா? சார். ஓகே. அடுத்த சம். The ratio of two numbers is 5:6. The ratio of two numbers is 5:6. And their LCM is 480. The ratio of two numbers is 5:6. 5:6, and their LCM is 480. Then the HCF is. Then their HCF is. இரு எண்களின் விகிதம் 5:6 மற்றும் அவற்றின் மீச்சிமா 480 எனில்
அவ்விரு எண்களின் மீப்போவா காண்க. அவ்விரு எண்களின் மீப்போவா காண்க. சிம்பிள் தானப்பா, ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? சரியா? LCM equal to HCF into A into B ஃபார்முலா தான். ஓகேவா? சோ அப்ப LCM என்ன? 480 equal to HCF தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து அந்த ரேஷியோ தானே, ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் 5:6. கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துரும். ஆன்சர் என்னப்பா? HCF என்ன சொல்லுங்க? என்னமா? 16 சார். 16 கரெக்ட். 16. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சாப்பா? 16 வந்துச்சா? எஸ் சார். ஓவர் 8 48 0 இருக்கும். சரியா? ஓவர் 5 5 16 5 80. சோ HCF equal to 16. 16 அவ்வளவுதான். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? 5th क्वेश्चन. 5th क्वेश्चन. 3 numbers are in the ratio of, எழுதிக்கோங்கப்பா. 3 numbers are in the ratio of 3:4:5. 3:4:5. And their HCF and their LCM is 2400. 2400. Find the HCF. இதே மாதிரி தான், சேம் ஃபார்முலா. Find the HCF, சேம் ஃபார்முலா தான்ப்பா. கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. $2,400 equal to HCF into 3 into 4 into 5. கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடலாம். ஒரு நாள் 4, 6 நாள் 24, 2 0 600 வந்துடும். சரியா? 1 3 3 200 3 600 1 5 5 4 5 20 0. ஸோ HCF என்னப்பா? 40. HCF என்ன? 40. ஓகேவா? அடுத்த சம் போலாமா? சார். இதெல்லாம் ஈஸியான சம்மா. சரியா? கொஞ்சம் சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. அடுத்து இருக்கு இன்னும். ஓகேவா? பாலினாமியல்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, அடுத்த சம். என்னமா 60 வருங்களா சார்? 60ஆ? எஸ் சார். 3:4:5 தான் கொடுத்திருக்கோம். 2:4:5. 3:4:5. 3:4:5 தான் கொடுத்திருக்கோம். எஸ் சார். சரியா? ஓகே. சோ அடுத்து பாருங்க, the ratio of two numbers is 3:4. எழுதிக்கோங்கப்பா. the ratio of two numbers is 3:4. ரெண்டு நம்பரோட ரேஷியோஸ் கொடுத்தாங்க. என்ன ரெண்டோட ரேஷியோ A:B வந்து 3:4. and their LCM is 120. LCM is 120. the sum of the numbers is sum of the numbers is இரு எண்களின் விகிதம் 3:4. இரு எண்களின் விகிதம் 3:4. மேலும் அவ்விரு எண்களின் மீச்சிமா 120. மேலும் அவ்விரு எண்களின் மீச்சிமா 120 எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? N1 N2 ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன ஃபார்முலா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ரேஷியோ கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? HCF தான கண்டுபிடிக்கணும். LCM equal to HCF into A into B இல்லையா? சோ LCM வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 120. HCF என்ன கொடுத்துருக்காங்க? HCF கண்டுபிடிக்கணும். ரேஷியோ வந்து 3:4 கொடுத்தாங்க. அப்ப 3 into 4. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? HCF கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும்? 3 4 12 இல்லையா? சோ 12 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10 வரும். HCF என்னப்பா? 10. அப்ப ரெண்டு நம்பர் வேணும், என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியும், N1 வேணும்னா A into HCF.
N2 வேணும்னா B into HCF. இதான் சொல்லியிருக்கேன் அந்த டேபிள்ல சார்ட்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, N1 N2 2 நம்பர்ஸ், அதுக்கு HCF இருக்கு, A B ன்னு இருக்கும் சரியா. அப்ப N1 வேணும்னா A into HCF, N1 equal to A into HCF ன்னு சொல்லியிருக்கேன், N2 equal to B into HCF ன்னு சொல்லியிருக்கேன். LCM னா HCF into A into B சரியா. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா இல்ல, N1 into N2 equal to LCM into HCF. இதான் ஃபார்முலாஸ். இந்த சார்ட் தான்ப்பா, இந்த சார்ட் இந்த ஒரு சின்ன டயக்ராம் வச்சு நம்ம 4 ஃபார்முலா கிரியேட் பண்ணிரோம் இல்லையா. சோ அப்ப N1 என்ன வரும்பா, N1 A ஓட வேல்யூ 3 into 10 என்ன வரும் 30. N2 வந்து 4 into 10 40. சோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா N1 plus N2. அதானே கேட்டிருக்காங்க, sum of two numbers, இரு எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப 30 plus 40 என்னப்பா 70. அதான் ஆன்சர். இரு எண்களின் கூட்டுத்தொகை வந்து 70. கிளியரா? Yes, sir. ஓகே. சோ லிசன், அவ்வளவுதான். இது வந்து டைப் 2. இது வந்து அந்த ஃபார்முலா வச்சு போறது, நம்பர்ஸ் கொடுத்து கேக்குறாங்க, இந்த மாதிரி கேட்கலாம் சரியா. சோ அடுத்து பாருங்க பாலினாமியல்ஸ். ஹெட்டிங் டைப் 3. டைப் 3 இங்கிலீஷ் மீடியம்ல பாலினாமியல்ஸ் நோட் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியம் பல்லுறுப்பு கோவைகள். பாலினாமியல் என்னப்பா, பல்லுறுப்பு கோவை தானே. பல்லுறுப்பு கோவைகள் பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமாமா? போலாம் சார். பாலினாமியல்ஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம். The HCF and LCM of two polynomials are. The HCF and LCM of two polynomials are x plus 1 bracket குள்ள போடணும், bracket குள்ள x plus 1. நான் ஸ்கிரீன்ல எழுதி இருக்கேன், பார்த்து எழுதுங்க. பாலினாமியல்ஸ் மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து எழுதுங்க, நான் எப்படி கொடுத்திருக்கேனோ அதே மாதிரி எழுதுங்க. HCF வந்து x plus 1 and x power 4 minus 1, x power 4 minus 1 respectively, x power 4 minus 1 respectively. The HCF and LCM of two polynomials are x plus 1 and x power 4 minus 1, x plus 1 and x power 4 minus 1 respectively. If one of the polynomial is, if one of the polynomial is x square plus 1, if one of the polynomials is x square plus 1, find the other one. Find the other one or another one. தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா மற்றும் மீச்சீமா முறையே, மீப்போவா மற்றும் மீச்சீமா முறையே ஆர் மீச்சீமா முறையே x plus 1 மற்றும் x power 4 minus 1, x plus 1 மற்றும் x power 4 minus 1. ஒரு பல்லுறுப்புக்கோவை x square plus 1, அவற்றில் ஒரு பல்லுறுப்புக்கோவை x square plus 1 எனில் மற்றொன்றை காண்க. அவற்றில் ஒரு பல்லுறுப்புக்கோவை x square plus 1 எனில் மற்றொன்றை காண்க. எழுதிட்டீங்களா? ஹலோ, ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் கிடையாது. பார்த்தோன்னே உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம், ஆனா டிஃபிகல்ட் ஆனதெல்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேசிக் ஃபார்முலா தான். என்ன கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்கறாங்க. அதே மாதிரி தான் கான்செப்ட் சரியா. சோ அப்ப என்ன ஃபார்முலா, LCM into HCF equal to N1 into N2. இதான நம்ம ஃபார்முலா, இதான ஃபார்முலா. எஸ் சார். ஓகே, இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். சோ இங்க பாருங்க, HCF இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும், x plus 1 இங்க இருக்கிற இடத்துல. அப்ப LCM இருக்கிற இடத்துல x power 4 minus 1.
ரெண்டு நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்துடும் இல்லையா? LCM ஓட வேல்யூ HCF ஓட வேல்யூ ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் அப்புறம் n1 இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் பிளஸ் 1, n2 இருக்கிற இடத்துல n2 அப்படி வச்சுக்கலாம். நம்ம n2 கண்டுபிடிக்கணும். சரியா? புரியுதாமா? இப்போ எப்படி கேன்சல் பண்றோம்? இப்போ கேன்சல் பண்ணிட்டு நம்ம n2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி கேன்சல் பண்ணலாம்னா இங்க பாருங்க x⁴ மைனஸ் 1 இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம பிரிச்சு எழுத தெரியணும். எப்படி எழுதலாம்? லிசன், இங்க பாருங்க x⁴ மைனஸ் 1 எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இப்படி எழுத முடியுமா? இப்படி எழுதலாமா? எழுத முடியாதாப்பா? x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதான் ஏன்னா ஒன் என்ன எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும் இல்லையா? ஸோ இது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இங்க ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? x ஸ்கொயர்ங்கிற நம்பர் டேர்ம் இருக்கு. சரியா? ஏங்கிற இடத்துல x ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கு. புரியுதாப்பா? ஸோ அப்ப எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதே மாதிரி எழுதலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா? என்னமா? a plus b a minus b sir. a plus b into a minus b. சரியா? a plus b into a minus b அந்த ஃபார்மட்ல வரலாம். அப்ப என்ன எப்படி வரும்? x⁴ மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம். இது நம்ம எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதலாம். எழுதலாம் இல்லையா? x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படி எழுதலாமா? ஒன்னு நம்ம ஸ்கொயர் போட்டாலும் ஒண்ணுதான், போட தேவையில்லை. சரியா? 1 ஸ்கொயர் எழுதலாம், போடாமையும் விட்டுலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான். சரியா? இப்படி எழுதலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம் இந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா? x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம்? x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுத போறோம். அடுத்து என்ன இருக்கு? இன்டு x பிளஸ் 1 அப்படிதான் வச்சுக்க போறோம். இன்டு x பிளஸ் 1 ஈக்குவல் டு இங்க என்னப்பா இருக்கு? இங்க என்ன இருக்கு? x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கா? பிளஸ் 1 இன்டு n2 அப்படின்னு இருக்கு. நீ பாருங்க ரெண்டு பக்கமுமே x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கா? இங்கேயும் x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு, இங்கேயும் x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணிடலாமா? ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாம். சரியா? நார்மலா நம்பர்ஸ் கேன்சல் பண்ற மாதிரி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு n2 ஓட நம்பர் என்ன இருக்கும்? n2 equal to x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டு x பிளஸ் 1 இது மட்டும் தான் இருக்கும். இதுதான் n2. சரியா? புரியுதுங்களா? புரியலையா? புரியுது சார். x⁴ எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத தெரிஞ்சுட்டா ஈஸி. x⁴ எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். மைனஸ் 1 இருக்கு இல்லையா? மைனஸ் 1 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். 1 ஸ்கொயர் எத்தனை ஸ்கொயர் 1 வந்து எத்தனை டைம் பண்ணாலும் என்ன வரும்? மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் வரும். சரியா? சோ அவ்வளவுதான், அதான் ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சோ அப்ப இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம்? a plus b into a minus b அந்த ஃபார்மட்ல எழுதலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. சோ அந்த ஃபார்மட்ல எழுதிட்டு நம்ம கேன்சல் பண்ணி முடிச்சிட்டா ஆன்சர் வந்துரும். கிளியரா? எஸ் சார். ஓகே, இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கான n2 கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகேவா? சோ இங்க பாருங்க இன்னொன்னு. இதுல ரீசெண்டா கேட்ட குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் கேட்ட குரூப் 1 எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டுட்டாங்க. சரியா? அதனாலதான் இது வந்து குரூப் 1 क्वेश्चन தான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான்ப்பா. இப்ப நம்ம சால்வ் பண்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. லிசன், இது பாருங்க அடுத்த சம் போலாம்ப்பா. ஃபைண்ட் தி HCF ஆஃப் x ஸ்கொயர் y plus xy ஸ்கொயர். x ஸ்கொயர் y plus xy ஸ்கொயர். கமா x ஸ்கொயர் plus xy. x ஸ்கொயர் plus xy. சரிங்களா? மீ போவா காண்க. தமிழ்ல மீ போவா காண்க. மீ போவா காண்க. எழுதியிருக்கேன் பாருங்க, ஸ்கிரீனை பார்த்து எழுதிக்கோங்க. சரியா? x ஸ்கொயர் y plus xy ஸ்கொயர் கமா x ஸ்கொயர் plus xy. இங்க பாருங்க இது ரெண்டும் நம்பர்ஸ். இது n1 வச்சுக்கலாம், இது n2 வச்சுக்கலாம். ரெண்டு நம்பரோட HCF கேக்குறாங்க, அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, क्वेश्चन எழுதிட்டீங்களாப்பா?
கொஸ்டின் எழுதிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே, லிசன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஹச்சிஎஃப்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி குடுத்துட்டாங்கன்னா 2 நம்பர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாலினாமியல்ல குடுத்துட்டாங்கன்னா, ஹச்சிஎஃப் பண்றது ஹச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் கிளாஸ்லயே கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். அத வச்சு கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க. ஹச்சிஎஃப் அப்படின்னா காமன் வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். காமன் ஃபேக்டர் மட்டும் தான் எடுத்துக்கணும். கரெக்ட்டா? 2க்கும் பொதுவானது மட்டும் தான் ஹச்சிஎஃப்ல எடுத்துக்கணும். அடுத்து லோவஸ்ட் பவர். லோவஸ்ட் பவர் இருந்தா லோவஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதான் காமனா வரும். புரியுதுங்களா? இதுதான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான 2 இம்பார்ட்டன்ட் ரூல். இப்ப பாருங்க x² y பிளஸ் xy² ன்னு ஒரு n1ங்கிற நம்பர் இருக்கு. n1ங்கிற நம்பர்ல என்ன இருக்கு? x² y பிளஸ் xy² ன்னு இருக்கு. இதுல எது காமனா வெளிய எடுக்கலாம்? xy ரெண்டுலயுமே காமனா வெளிய எடுக்கலாம் இல்லையா? xy வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? x பிளஸ் y ன்னு இருக்கும். கரெக்ட்டாமா? இந்த நம்பர் Yes, sir. இப்படி வெளிய எடுத்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம்? xy இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப xy வெளிய எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? x பிளஸ் y ன்னு மட்டும் இருக்கும். ஏன்னா இந்த x² y ல இருந்து நீங்க xy எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? x மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி xy²ல xy வெளிய எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் y மட்டும் தான் இருக்கும். சோ இப்படி எழுதலாம் இல்லையா? xy into x plus y ன்னு எழுதலாமா? n1 எழுதலாமா? எழுத முடியாதாப்பா? எழுதலாம் சார். அடுத்து n2 நம்பர் 2 செகண்ட் நம்பர் எப்படி இருக்கு பாருங்க. x² plus xy ன்னு இருக்கு. x² plus xy. இதுல எது காமனா வெளிய எடுக்கலாம்? X. X. x வெளிய எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? x plus y ன்னு இருக்கும். Yes. x plus y ன்னு இருக்கும். நம்ம HCF னா என்ன சொல்லியிருக்கேன்? இப்பதான் சொன்னேன். HCF வேணும்னா 2 பாயிண்ட் சொல்லிருக்கீங்க இல்லையா? காமன் ஃபேக்டர். இதுல எதுப்பா காமனா இருக்கு? x இருக்கு. போனா 2 பக்கமும் இதுலயும் கம்பேர் பண்ணி பாருங்க. x இருக்கு. வேற என்ன இருக்கு? x plus y இருக்கு. கரெக்ட்டா? x plus y மட்டும் தான் நம்ம இருக்கு. ஆமா சார். ரெண்டுலயுமே காமன் என்ன இருக்கு? x plus y தான் இருக்கு. இங்க வந்து இங்க இடத்துல y ன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த y இங்க இல்ல. சோ அப்ப y விட்டுறணும். சரியா? சோ x into x plus y தான் என்னது? இதோட LCM. சாரி HCF. புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? புரியுது சார். ஓகே. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டது. இப்ப இதுக்கே எல்சிஎம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இதுக்கே நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம். XY X plus Y. என்னப்பா? எல்சிஎம் என்னமா? சொல்லுங்க, பரவாயில்ல, யாரும் ட்ரை பண்ணீங்களே, சொல்லுங்க. Sir, XY X plus Y இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா எடுத்து. கரெக்ட். சரியா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கணும். எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். சோ இங்க என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும்னா ரெண்டுலயுமே x plus y இருக்கு. ரெண்டுலயுமே என்ன இருக்கு? x ன்னு இருக்கு இல்லையா? சோ அப்ப x plus y வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? ரெண்டுக்குமே பவர் 1 தான். அப்படியே வந்துரும். அடுத்து என்ன இருக்கு? y இன்க்ளூட் பண்ணாம இருக்கு இல்லையா? அந்த y இன்க்ளூட் பண்ணிக்கணும். சோ அப்ப xy into x plus y. இதுதான் என்னது? இதோட எல்சிஎம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதா? புரியலையாப்பா? Yes, sir. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்த போலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணாதான் நோட் பண்ணிக்கோங்க.
சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்கம்மா, ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா? ரீசெண்டா இப்படிதான் கேக்குறாங்க எல்சிஎம் ஒர்க்ஷிப்ல இருந்து. கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. தெரியலனா கேளுங்க, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப், எழுதிக்கோங்கம்மா, மீச்சிமா காண்க. எல்சிஎம், ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் x power 4 minus 1 comma x square minus 2x plus 1. x power 4 minus 1 comma x square minus 2x plus 1. மீச்சிமா காண்க. ஆப்ஷனும் கொடுத்துறேன், பாருங்க. ஆப்ஷன் x square plus 1 x plus 1, இது ஆப்ஷன் A. ஆப்ஷன் B பாத்தீங்கன்னா x plus 1 into x minus 1, ஆப்ஷன் B. ஆப்ஷன் C வந்து x square plus 1 x minus 1 whole square. ஆப்ஷன் D x square plus 1 x plus 1 into x minus 1 whole square. இதுதான் ஆல் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் என்ன, n1ங்கிற நம்பர், x power 4 minus 1ங்கிற ஒரு நம்பர். n2 நம்பர் என்ன இருக்கு, x square minus 2x plus 1 இருக்கு. x square minus 2x plus 1 இருக்கு. இத பார்த்தேன்னா என்னப்பா தெரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த x square minus 2x plus 1 எப்படி எழுதலாம்? a square minus 2ab plus b square ஃபார்மட்ல இருக்கா? a square minus 2ab plus b square ஃபார்மட்ல இருக்கா இல்லையா? எஸ் சார். அப்போ இது என்ன, இது ஏதோ ஒரு ஃபார்முலா. x minus 1 the whole square sir. என்னம்மா? a minus b whole square ஃபார்முலா இல்லையா? a minus b whole square. அப்போ இது எப்படி எழுதலாம்னா x minus 1 whole square எழுதலாம். எழுத முடியுமா? n2 x minus 1 whole square எழுதலாமா, எழுத முடியாதாமா? எழுதலாம் சார். எழுதலாம். ஓகே. ஏன் எழுதலாம், ஏன் எழுதுறோம் சார், இது அப்படியே வச்சுக்கூடாதான்னு கேட்கலாம். ஏன் எழுதுறோம்னா, நமக்கு இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக்டரா இருக்கு. சரியா? எல்லாமே தனித்தனி ஃபேக்டரா இருக்கு. இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ்ல டிவைட் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும், x minus 1 whole square இந்த மாதிரி ஃபார்மட்ல மாத்தணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், x minus 1 whole square இங்க வந்திருக்கு. சோ இத பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம்னா, x minus 1 whole squareங்கிறது கண்டிப்பா வரும். எல்சிஎம் வரும்பொழுது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தானே வரும் இல்லையா? அப்ப அது கண்டிப்பா வரணும். அப்ப இது எங்கப்பா x minus 1 whole square இருக்கு? ஆப்ஷன் A B ல இல்ல பாருங்க. இருக்கா இல்லையா? இல்லைங்க சார். இல்ல. அப்ப என்னவா இருக்கலாம்? ஆப்ஷன் C ஆவும் இருக்கலாம், இல்லாட்டி D ஆ இருக்கலாம். क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்றேன் பாருங்களேன். ஆப்ஷன் C ஆ இருக்கலாம், இல்லாட்டி D ஆ இருக்கலாம். ஏன்னா C லயும் இங்க x minus 1 whole square இருக்கு, D லயும் x minus 1 whole square இருக்கு. அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், பாத்துறணும். ஒரு இது கண்டுபிடிச்சோனே, ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோனே நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டு டேர்ம், ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இந்த x power 4 minus 1 எப்படி எழுதலாம்? இப்போதான் நம்ம சால்வ் பண்ணோம். எப்படி எழுதலாம்? x power 4 minus 1 x square plus 1 into x square minus 1 எழுதலாமா? a plus b into a minus b. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, x power 4 minus 1 நம்ம எப்படி எழுதலாம்? x square whole square minus 1 square whole squareங்கிற ஃபார்மட்ல எழுதலாம். ஸோ a square minus b square ஃபார்மட்ல இருக்கு, a square minus b square ஃபார்மட்ல இருக்கு. a square minus b square ஓட ஃபார்முலா என்ன? a plus b into a minus b இல்லையா? அப்ப x square plus 1 into x square minus 1. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? புரியுது சார். ஓகே. சோ அப்ப இங்க எழுதுறது கரெக்ட் தான். x square plus 1. இங்க பாருங்க, இதுல x square plus 1 எங்கேயாவது வருதான்னு பாருங்க. ரெண்டுலயுமே இங்க பாருங்க, ஆப்ஷன் C லயும் x square plus 1 இருக்கு, ஆப்ஷன் D லயும் x square plus 1 இருக்கு. சரியா? சோ அப்ப ரெண்டுலயுமே வருது. ஆனா அடிஷனலா பாருங்க, x square minus 1 இங்க ஒன்னு இருக்கு, x square minus 1 இங்க ஒன்னு இருக்கு அடிஷனலா. ஆனா இங்க என்ன இருக்கு, x plus 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இதை மட்டும் நம்ம மாத்த வேண்டியது இருக்கு. பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா C கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு. எல்சிஎம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் அப்படின்னா இன்க்ளூட் ஆல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? ஆல் ஆர் இன்க்ளூடட், எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும், ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப என்ன வரணும், கண்டிப்பா சி வராது, டின்னு சூஸ் பண்ணிடலாம் பார்த்தோன்னே. ஓகேவா? பட் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? இங்க பாருங்க, ப்ரூஃப் பண்ணிடலாம்.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் என்ன ஃபார்முலா இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் இருக்கு. இது எப்படிப்பா பிரிச்சு எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாமா? எழுத முடியுதா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதலாமா? ஹலோ, எழுதலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான்ப்பா. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இது அப்படியே நான் வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இது வந்து n1 ஓட வேல்யூ. n2 ஓட வேல்யூ இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டுலையுமே நம்ம என்ன செய்யணும்? காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அதனால இதுல என்ன பண்ணிக்கிறோம்? ஹையஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ரிமைனிங் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன், அதை இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன், அதையும் சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ மூணுமே வந்துச்சா? மூணுமே வந்துச்சாப்பா? வந்துச்சா இல்லையா? சார் Reply ஒரு பண்ணலாம். டேம் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு அப்படியே தான் வச்சுக்கிறோமா சார்? ஆமா, இங்க அப்படியே தானே ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படியே தானே இருக்கு. அதனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே சார். அம்மா, நம்ம ஆப்ஷனை கொண்டு வரணும் இல்லையா? இங்க பாருங்க, இதுல எலிமினேட் பண்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இல்ல அதுக்காக சொன்னேன் சார். ஒரு ரெண்டுமே சேர்ந்ததே ஒரு டேம் தான். அதுல ஒண்ண மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்றோம், இன்னொன்னு தான் அப்படியே வச்சுக்கிறோம்ல சார், அதுக்காக ஆமா, சொன்னேன். ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஷன்ல அந்த மாதிரியே கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. ஓகே சார். அதனால அப்படியே வச்சுக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? நீ பாருங்க, அடுத்த கொஸ்டின் இன்னும் உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து போக போக இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருப்பாருங்க. ஏன் நம்ம அதை சால்வ் பண்றோம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சாமா? எஸ் சார். ஓகே, லிசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இந்த கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப், மீச்சியமா காண்க, எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கம்மா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது n1, இது n2. இங்க பாருங்க, ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஆப்ஷன் பி எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஆப்ஷன் டி both B and C. சரியா? இப்போ வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கேன். ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்மா? பி சார். செகண்ட். சரி, B ன்னு கரெக்ட்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஏன் சொல்றீங்க? இங்க பாருங்க, x - 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அது ஒரு ஃபேக்டரா வரணும் இல்லையா? அப்படிதானமா? எஸ் சார். அதனால B ன்னு சொல்றீங்க. ஐ அக்செப்டட். C வரக்கூடாதா? இங்க பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா? இதுவும் இங்க ஒரு ஃபேக்டரா இருக்குல்ல? சார் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 வரும் சார் ஆப்ஷன்ல. சரி, செக் பண்ணிக்கலாம். பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் ஆப்ஷன் டி ரெண்டுமே வரும்னு சொல்றேன். சரியா? இங்க பாருங்க எப்படின்னு சால்வ் பண்ணலாம். லிசன், ரெண்டு மெத்தட்ல இது சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுமே சால்வ் பண்றேன். லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் n1 ஓட வேல்யூ என்ன பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1. n2 ஓட வேல்யூ என்ன? n2 என்ன கொடுத்துட்டாங்க? x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இந்த x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு n1 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்றோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? a plus b into A minus a B. minus b. கரெக்ட்டா? n2 என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம், தேவையில்லை. இப்போ எல்சிஎம் வேணும்னா என்ன பண்ணணும்? n1 n2ல ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். காமனா இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அதானப்பா எல்சிஎம்னா? இப்போ காமன் என்ன இருக்கு? x - 1 காமனா இருக்கு. ஸோ x - 1 ஓட ஹையஸ்ட் பவர்
இங்கேயும் இருக்கு x மைனஸ் ஒன் இங்கேயும் இருக்கு இல்லையா? அது ஹையஸ்ட் பவர் என்ன x மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவர். அதை எடுத்துக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறது இன்க்ளூட் பண்ணிக்கணும் இல்லையா? ரிமைனிங் என்ன இருக்கு? x பிளஸ் ஒன். இதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. கரெக்டா? இப்போ நந்தினி சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து வந்துருச்சாமா? ஆப்ஷன் பி கரெக்ட். கிளியராமா? ஓகே கிளியர். அடுத்து பாருங்க இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்றேன். n1 n2 ரெண்டு இருக்கு. இருக்கு n1 n2 ரெண்டு இருக்குப்பா. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? n1 ஓட வேல்யூ என்ன இருக்கு? x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. n1 ஓட வேல்யூ x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. n2 என்ன இருக்கு? x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இது n2. இப்போ என்ன பண்றேன் நானு? சரியா? இப்போ என்ன பண்றேன்? இந்த x ஸ்கொயர் மைனஸ் 1 நான் என்ன பண்றேன்? எழுதிக்கிறேன். x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க இந்த x மைனஸ் 1 இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிச்சு எழுதலாம். x மைனஸ் 1 இன்டு x மைனஸ் 1 இப்படியும் எழுதலாம். எழுதலாமா எழுத முடியுதா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இல்லாம நம்ம நார்மலா x ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா x இன்டு x எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? எழுதலாம். எழுத முடியுமா? எழுத முடியாதப்பா? x மைனஸ் 1 இன்டு x மைனஸ் 1 எழுதலாமா? எழுதலாம் சார். x மைனஸ் 1 இன்டு x மைனஸ் 1 எழுதலாம். சரியா? சோ இதை வந்து இங்க பாருங்க. இது இப்ப ரெண்டுல என்ன இருக்கு? 1 எடுத்தா போதும். சரியா? ரெண்டுல ரெண்டுமே பவர் 1 தான். 1 எடுத்தா போதும். சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா x ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து பிரிச்சு எழுதுனா என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b இங்க பிரிச்சு எழுதுன மாதிரி x பிளஸ் 1 இன்டு x மைனஸ் 1 இப்படி எழுதலாமா? சரியா? இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? காமனா இருக்கிறது எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா காமனா இருக்கிறத எழுதணும். அதுல லோவஸ்ட் பவர் இங்கேயும் x மைனஸ் 1 இருக்கு. இங்கேயும் x மைனஸ் 1 இருக்கு. அதுக்கு அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு x மைனஸ் 1 எழுதிக்கலாம். பவர் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே 1 தான். x மைனஸ் 1 ஹோல் பவர் 1 தான் இருக்கு. சோ பவர் 1னால அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? x மைனஸ் 1 பவர்ல 1 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? மீதி என்னப்பா இருக்கு? ரிமைனிங் என்ன இருக்கு? x பிளஸ் 1 இருக்கு இங்க. இங்க என்ன இருக்கு? x மைனஸ் 1 இருக்கு. இப்போ இத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப இந்த ஃபார்மட்ல கொண்டு போய்க்கலாம். எந்த ஃபார்மட்ல? x ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபார்மட்ல எழுதலாமா எழுத முடியாது? ரிவர்ஸ் அப்படி எழுதலாம் சார். சோ அப்ப இதுவும் ஒரு எல்சிஎம் தான். எது எல்சிஎம்? x மைனஸ் 1 இன்டு x ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறதும் ஒரு எல்சிஎம் தான். அப்ப ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். புரியுதுங்களா? சோ போத் பி அண்ட் சி ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? சரியாமா? ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். சோ ஒரு சில கொஸ்டின்ல ஆப்ஷன் பி னு மட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பி வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ல ஆப்ஷன் சி வர மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். திரும்ப திரும்ப இதுல டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ரிப்பீட்டட் கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து திரும்ப திரும்ப டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ அதனால தான் நான் ரெண்டையுமே சால்வ் பண்றேன். ஒரு சில எக்ஸாம்ல பி மட்டும் ஆப்ஷன் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்ல சி மட்டும் ஆப்ஷன் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டேன். சரியா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான கொஸ்டின். அடுத்து போலாமா? கிளியர் ஆயிடுச்சா? யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே அடுத்து சொல்லுங்கப்பா. ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா புரியலையா? சார் n1ம் n2ம் சேர்த்து லாஸ்ட்ல ஃபைனல்ல வந்துட்டு மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும் சார். x பிளஸ் 1ம் x மைனஸ் 1யும் சேர்த்து அது மாதிரி போடலாமா சார்? அம்மா இங்க பாருங்க எல்சிஎம்ல ஃபைனலா என்ன பண்ணணும்? எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? லோவஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் காமன் டேர்ம் இருந்துச்சுன்னா அதுல லோவஸ்ட் பவர் எடுத்துக்கணும். கரெக்ட்டா? இப்போ இங்கேயே n1லயும் x மைனஸ் 1 இருக்கு, n2லயும் x மைனஸ் 1 இருக்கு. சோ அது ரெண்டுலயுமே காமனானது எடுத்துக்கிறோம். சரியா? அதுல லோவஸ்ட் பவர் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இதுல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? 1 தான் ஹையஸ்ட் பவரே. அப்போ 1 ன்னு வச்சுக்கலாம். சரியா? புரியுதாப்பா? அடுத்து என்ன பண்றோம்? x பிளஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டர் இங்க இருக்கிறது இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்க இருக்கிறத x மைனஸ் 1ங்கிறது இன்க்ளூட் பண்ணிக்கிறோம்.
இப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்கு? மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. இதை நீங்க திரும்ப ரிவர்ஸாவும் இப்படி எழுதலாம். x ஸ்கொயர் மைனஸ் 1 மாதிரி எழுதலாம். இந்த ஸ்டெப் தானே கேக்குறீங்க? இப்படிதான் நீங்க ஃபுல்லா ஒரே இதா வந்துருச்சுல. இது எல்லாமே ஒரே டேர்ம் தான்ப்பா. ஒரே டேர்ம்ல -1 மட்டும் எடுத்துட்டோம் சார். மறுபடியும் இந்த x+1 அந்த x-1 சேர்த்து எழுதுறோம்ல அததான் சார் கேக்குறேன். எழுதலாம். இந்த x+1 அந்த x-1 சேர்த்து எழுதலாம். தவறு கிடையாது. ஓகே சார். பட் ரெண்டும் ஒண்ணு தானப்பா. இங்க பாருங்க. இப்போ சரி வந்து சார். அது ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டோம் ஆல்ரெடி. x-1 2 இருந்ததுல 1 எடுத்துட்டோம். 2ல 1 எடுத்தாலே போதுமானதுதான். இல்ல ஆக்சுவலி எல்சிஎம்னா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும்ல. எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் திங். சரியா? ஓகே. அப்புறம் ரிமைனிங் வந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதான் எல்சிஎம் ஓட கான்செப்ட். ஓகே சார். ஹச்சிஎஃப்னா காமன் மட்டும் எடுத்தா போதும்பா. இப்போ இதுக்கே ஹச்சிஎஃப் சொல்லுங்க. இதுக்கே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? x-1 மட்டும் எடுக்கலாம் சார். என்னம்மா? x-1 மட்டும் தான் ஹச்சிஎஃப். வெரி குட். இங்கேயும் ஒரே ஒரு காமன் தான் இருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கு? x+1 இருக்கு. இங்க x-1 இருக்கு. வராது. சோ அப்ப லோவஸ்ட் பவர் எடுத்துக்கணும். காமனா இருக்கிறது எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப x-1 மட்டும் தான் ஹச்சிஎஃப். கிளியரா? ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் வரும். x-1 மட்டும் தான் ஹச்சிஎஃப் வரும் இதுக்கு. சரியா? ரெண்டுலயுமே காமன் மட்டும் தான் எடுத்துக்கணும். இதே எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். சரி, காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ரிமைனிங் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல உங்களுக்கு டவுட் வராது. ஏன்னா காமனா இருக்கு என்ன இருக்கு? இங்கேயும் x-1 இருக்கு, இங்கேயும் x-1 இருக்கு. ஆனா இங்க ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அதனால ஹையஸ்ட் பவர் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? x-1 ஹோல் ஸ்கொயர் நீங்க இங்க எடுத்துக்கிறீங்க. சரியா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? x+1 மட்டும் இருக்கு. அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். சரியா? சோ அப்ப இங்க உங்களுக்கு டவுட் வராது. பட் செகண்ட் மெத்தட்ல தான் உங்களுக்கு என்ன டவுட் வரலாம். சோ வந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாம். தப்பு கிடையாது. x+1ஐயும் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு x-1 இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துக்கணும்ல. அப்ப அதையும் என்ன பண்ணலாம்? சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் இப்படி கூட சொல்றேன் பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்லயே சொல்றேன். எல்சிஎம் என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல? x+1 into x-1 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சா? இப்படிதானே வந்துச்சு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல? எஸ் சார். இதை நீங்க எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க. இதவே நான் எப்படி எழுதலாம்? x+1 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த x-1 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? x-1 into x-1 எழுதலாமா? இதை எப்படி எழுதலாமா? எழுத முடியாதாப்பா? இந்த இதை மட்டும் x-1 வந்து x-1 into x-1 எழுதலாமா? எழுத முடியாதா? எழுதலாம் சார். பாலினாமியல்னா நம்ம a-b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா தானே சார் யூஸ் பண்ணுவோம். அது பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாட் நெசசரி. சம்முக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. x ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா x into x ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க பாருங்க. இப்போ வந்து x-1 இந்த இடத்துல x-1 ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா இது நீங்க ரெண்டு விதமா எழுதலாம். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சரி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலால எழுதலாம். அப்படி எழுதுனா என்ன வரும் உங்களுக்கு? x ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2xன்னு வரும். இதே மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். ஆர் என்ன பண்ணலாம்? இதை எப்படி எழுதலாம்? இல்லாட்டி x-1 into x-1 எழுதலாம். இப்படியே எழுதலாம். தப்பு கிடையாது. இது ரெண்டும் சேமா தான் வரும். ஏன்னா இங்க பாருங்க, டவுட் இருந்தா திரும்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்க? மல்டிபிள் பண்ணி பாருங்க. இந்த x இந்த x மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? x ஸ்கொயர். இந்த -1ஐயும் இந்த x மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? மைனஸ் x. அடுத்து இந்த x ஃபர்ஸ்ட்ல இருக்க x-ஐயும் இந்த -1ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? மைனஸ் x. அடுத்து இந்த 1ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணா பிளஸ் 1. சோ இது என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 வந்துச்சா? எஸ் சார். எழுதலாம். தப்பு கிடையாது. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். சோ இப்படி பிரிச்சு எழுதலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் நீங்க மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா என்ன வரும்? x+1 into x-1 மெர்ஜ் பண்ணா என்ன வரும்? a plus b into a minus b. ஆமா, x ஸ்கொயர் மைனஸ் 1. x ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். கரெக்ட்டா? a plus b into a minus b னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். அடுத்து என்ன இருக்கு? x மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். சோ அப்ப இதுவும் ஒரு எல்சிஎம் தான். இதுவும் எல்சிஎம் தான். இதுவும் எல்சிஎம் தான். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்றோம். புரியுதுங்களா? ரெண்டுமே. ஆன்சர் பாருங்க. ரெண்டுமே தான் இருக்கு. ஆப்ஷன் B ல C ல வந்து இப்ப நம்ம லாஸ்ட் சால்வ் பண்ணது இருக்கு. ஆப்ஷன் B ல முன்னாடி கொடுத்து சால்வ் பண்ணது இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையாமா?
ஸோ எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். சரியா? பாருங்க, புரியலன்னு நிறைய பேர் போயிட்டாங்க போல. இதெல்லாம் பயந்துலாம் போயிடக்கூடாது. சரியா? புரியுதா புரியலையாப்பா? புரியுது சார். புரியுது. முக்கியமான சாப்டர். எக்ஸாம்ல கேட்டா அப்புறம் ஒரு கொஸ்டின் போயிடும்ல. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், எழுதிக்கோங்க அடுத்த கொஸ்டின். சம எழுதிட்டீங்களாப்பா? ஹலோ, ஆடியபிள்? சார் கேக்குதா இப்பதான் நந்தினி? சார் இப்பதான் சார் கேக்குது. இதுக்கு முன்னாடி கேக்கு. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? சார் ஓகே, லிசன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலால இது இருக்கு. சரியா? a கியூப் மைனஸ் கியூப் x கியூப் மைனஸ் a கியூப் எழுதிக்கோங்க. x கியூப் மைனஸ் a கியூப் இந்த ஃபார்முலால. இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன? a மைனஸ் b எழுதிக்கோங்கப்பா. a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இதான் வந்து a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா. சரியா? இது தெரிஞ்சுட்டா போதும், ஆன்சர் வந்துடும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இது எப்படி என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது n1 என்ன இருக்கு? x கியூப் மைனஸ் a கியூப்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம்? எப்படிப்பா எழுதலாம்? x மைனஸ் a இன்டு x ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் ax பிளஸ் x மைனஸ் a இன்டு x ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் என்ன வரும்? XA x ஏவா a ஸ்கொயர்? a ஸ்கொயர். சார் கரெக்ட்டா? ஸ்கொயர். ஆமா, a ஸ்கொயர். அவ்வளவுதான். இப்படி வந்துரும். அடுத்து என்ன இருக்கு? n2 ல என்ன இருக்கு? x minus x a மைனஸ் a ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். இப்போ இங்க x மைனஸ் a இருக்கு, இங்க x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஹையஸ்ட் பவர் என்ன? x minus a the whole square. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? இன்க்ளூட் ஆல். இந்த ரிமைனிங் இருக்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கணும். என்ன இருக்கு? x ஸ்கொயர் x square plus a square. ax பிளஸ் a ஸ்கொயர். அவ்வளவுதான். இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? இன்க்ளூட் ஆல். ஆல் ஆர் இன்க்ளூடட். செகண்ட், செலக்ட் ஹையஸ்ட் பவர். எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஹையஸ்ட் பவர் செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரியா? ஓகே, புரியுதாமா? புரியுதா இல்லையா? Yes, sir. மோஸ்ட்லி ஈஸியா தான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம பார்த்து பயந்துடக்கூடாது. சரியா? ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிச்சிடலாம். ஓகே, போய் திரும்ப பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 12x minus 1 whole cube and 15x minus 1 into x plus 2 whole square. x plus 2 whole square. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன பாஸ் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 12 க்கும் 15 க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 12 and 15 ஓட எல்சிஎம் என்னமா வரும்? 60 sir. ஆமா, சரியா? 3 நாள் சால்வ் பண்ணீங்கன்னா 4 3 12 5 3 15 வரும். ஸோ சால்வ் பண்ண எல்சிஎம் என்ன வருது? 60.
ஸோ அப்போ 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 60 அது இருக்கட்டும். அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பாலினாமியல்களுக்கு எல்சிஎம் இருக்கணும். எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு என்ன எல்சிஎம் எடுக்கலாம்? என்ன ஒரு எல்சிஎம்? இதுக்கு ரெண்டுக்கும் இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இருக்கு. ரெண்டு ஃபேக்டர். இது n1 ஃபேக்டர் பா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இருக்கு. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ரெண்டுமே காமன் தான், பட் ஹையஸ்ட் பவர் இல்லையா? காமன் ஹையஸ்ட் பவர் எடுத்து என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப். அடுத்து இன்க்ளூட் ஆல் அப்படினால இந்த வேல்யூ வரணும். என்ன வரணும்? எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். சோ மொத்தமா எழுதிக்க வேண்டியதுதான். மொத்தமா என்ன ஒரு எல்சிஎம்? 60 x minus 1 whole cube plus x plus 2 whole square. இதான் அதோட எல்சிஎம். கிளியரா? எஸ் சார். அவ்வளவுதான்மா, புரிஞ்சுச்சு. சரியா? சோ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பாலினாமியல்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அந்த ஃபார்மேட்ல நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுத தெரியணும். a square minus b square ஃபார்முலால அது மாதிரி வச்சு நம்ம என்ன செய்யணும்? எழுத தெரியணும். ஓகே, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத தெரியணும். அது எழுத தெரிஞ்சுட்டா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஹச்சிஎஃப்னா காமன் மட்டும் எடுக்கணும். எல்சிஎம்னா காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ரிமைனிங் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் எல்சிஎம். சரியா? இப்போ இது ஹச்சிஎஃப் சொல்லுங்க. இதுல ஹச்சிஎஃப்னா என்ன வரும்? So 3 x minus 1 12 வெரி குட். 12 எடுத்தீங்கன்னா 3 தான் வரும். ஓகே, 3 அடுத்து x minus 1 sir. 3 வரும். அவ்வளவுதான்பா. 3 வரும். அடுத்து என்ன வரும்? x minus 1 வரும். ஏன்னா இந்த x minus 1 ஹோல் கியூப் அப்புறம் x minus 1 into x plus 2 ஹோல் ஸ்கொயர்ல வந்து காமனா இருக்கிறது என்னது? x minus 1 மட்டும் தான் இருக்கும். சரியா? இது x minus 1. சோ HCFனா சிம்பிள் தான். கிளியரா? ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம இதுல ஒரு 5-6 சம் பார்த்துருக்கோம். ஓகே, இதுல மட்டுமே வந்து 6 சம் பார்த்துருக்கோம். இது டைப் 3 வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்சிஎம் HCFல மட்டும் நியர்லி ஒரு 30 சம் சால்வ் பண்ணிருக்கோம் லாஸ்ட் 2 கிளாஸ்ல. ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம்? பேசிக் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அப்புறம் அந்த ஸ்கொயர்ல எல்லாம் வந்துச்சுன்னா அதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். சரியா? டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ்ல ஸ்கொயர் கியூப் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருப்போம். அப்புறம் ஃபிராக்ஷன்ஸ்ல வந்துருச்சுன்னா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அது ரெண்டுமே HCFக்கும் பார்த்துருப்போம், எல்சிஎம்க்கும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர்ஸ் கொடுத்தா கண்டுபிடிக்கிறது. ஸோ 2 நம்பர்ல ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இன்னொரு நம்பர் கொடுக்கல. பாலினாமியல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். போதும், இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாவே போதும் தான். சரியா? ஸோ எல்சிஎம் HCF நம்ம முடிச்சிட்டோம். இதுல நீங்க இந்த சாப்டர்ல நீங்க ஒண்ணு பார்த்திருப்பீங்க. சில இடத்துல நம்ம இந்த ரேஷியோஸ் யூஸ் பண்ணிருப்போம். பாத்தீங்களா? சில இடத்துல நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணிருப்போம். ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் a:b ன்னு கொடுத்துருக்காங்களா? பார்த்தோமாப்பா முன்னாடி? பார்த்துருக்கோமா இல்லையா? இந்த இதுல முன்னாடி பார்த்துருக்கோம்ல. இங்க பாருங்க கொடுத்துருக்காங்களா? 4th சம்ல கூட பண்ணிருக்கீங்க. The ratio of 2 numbers 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையாப்பா? அது எல்சிஎம் வந்து 480. ஃபைண்ட் தி HCF. இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரேஷியோ ஆஃப் a:b:c 3:4:5 3 நம்பர் வந்து 3:4:5 இருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். அதை HCF கண்டுபிடிக்கலாம் பார்த்துருப்போம். ஸோ ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷனுக்கான இன்ட்ரோடக்ஷன் இங்க தான் ஆரம்பிக்குது. நம்ம பேசிக்ல நம்ம விகிதம் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ விகிதம் அப்படின்னா என்னப்பா? விகிதம் அப்படின்னா அந்த 2 எண்கள் எப்படி இருக்கு? ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சரிங்களா? 2 எண்களுக்கு கம்பாரிசன், 2 எண்களுக்குரிய ஒப்பீடு தான் விகிதம் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு நம்பர் வந்து 20 இருக்கு, இன்னொரு நம்பர் வந்து 10 இருக்குன்னா இது நம்ம என்ன செய்யலாம்? 2:1 விகிதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட 2 மடங்கா இருக்கு. சரிங்களா? 1 அப்படிங்கிற எண்ணோட 2 மடங்கு என்ன இருக்கு? இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர். புரியுதுங்களா? ஸோ 10ஓட 2 மடங்கு தான் 20. புரியுதுங்களா? ஸோ அதான் விகிதம். ஸோ 2 எண்களோட ஒப்பீடு தான் விகிதம். ஸோ இது எங்க ஆரம்பிக்குதுன்னா எல்சிஎம் HCFல லைட்டா இன்ட்ரோடக்ஷன் ஆயிருது. ஸோ அடுத்த டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். சரியா?
ஓகே, ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் வச்சு படிச்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன படிக்கணும்? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான் படிக்கணும். நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், செட்டா படிக்கணும். பெர்சன்டேஜ் படிச்சிட்டீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிச்சிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும். இது மூணு சேர்ந்து ஒரு செட் 1. அடுத்து வந்து எல்சிஎம் வச்சு படிச்சிட்டீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் டைம் அண்ட் ஒர்க்கும் படிக்கணும். இது ஒரு செட் 2. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து செட்டா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்து வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து பார்க்கணும். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவாமா? ஓகே சார். ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ல டவுட் இருந்தா நோட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.